வெல்கம் டு துபாய் நண்பன். இன்றைக்கி ஈவினிங் ஆகப்போல் ஒரு நியூஸ். என்ன நியூஸ்? தேமுதிக டிஎம்கேவுடன் இணைவு. யார்கிட்ட சொல்கிறது இல்லையா? கேப்டன் இருந்திருந்தால் கேப்டனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இதை கேட்கக்கோல இருந்திருந்தா கேப்டன் கட்சி ஒன்று தோங்குனது எதுக்காக? தேமுதிகன்னு ஒன்று தோங்குனது இந்த டிஎம்கேட அட்டூழியமெல்லாம் ஒழிக்கணும், எங்களோட ஊழல்லாம் வெளியே கொண்டு வரணும் இல்லையா அப்படின்ட்டு இதாக தோங்கி எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார் அவர். இந்த மனுஷன் அப்படி ஒருத்தரோட கட்சியை இன்றைக்கி ஒன்றுக்கு இல்லாமல் கொண்டு போயிட்டு ஈடு வச்சிட்டாங்க டிஎம்கேட்ட. மேடம், முழு தேமுதிக தொண்டர்களும் அன்றைக்கி உங்களோட மாநாட்டில் யாரோட கூட்டணின்ற போல் டிவிகேன்னு அவ்வளோ கற்றுனாங்க. இப்போ சொல்கிறீங்க நீங்கள் தொண்டர்களோட வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் நாங்கள் டிஎம்கேயில் சேர்றோம்னு சொல்லிட்டு. என்ன மேடம் இது? தம்பின்னுவீங்க. விஜய் ஏண்ட மகன் மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை தான் விஜய்னுவீங்க. அப்போ டிவிகேட கொள்கையோடு சேர்ந்து உங்களுக்கு ஒத்து போக ஏலாட்டி டிஎம்கேட கொள்கையோடு சேர்ந்து எப்படி மேடம் உங்களுக்கு ஒத்து போவேலும்? அவங்களோட கொள்கை என்ன, உங்களோட கொள்கை என்ன? விஜய் பிரபாகர் அன்னைக்கு சொன்னார், நான் அரசியலில் விஜய் அண்ணனை விட மூத்தவர், காங்கிரஸை மட்டும் நம்பி போயிடாதீங்கன்னா உங்களோட படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு உங்களை அரசியலில் உங்களோட கூட்டணி சேர்ந்துருவாங்க, நம்பிடாதீங்க காங்கிரஸை அப்படின்னீங்க. காங்கிரஸ் யாருன்னு எங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்க. இப்போ இன்றைக்கி காங்கிரஸ் இருக்க கூட்டணியில் போய்ட்டு நீங்கள் சேர்ந்துருக்கீங்களே, அது நல்லமா? கேப்டன் இருந்திருந்தால் இந்த டைமில் கேப்டன் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார் இதெல்லாம் இல்லையா? பார்த்து அந்த மனுஷன் ஒரு நல்ல ஆட்சி ஒன்று கொடுக்கணும், இந்த தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு தான் அவர் அரசியலுக்கு வந்ததே கேப்டன். அவரை இல்லாமாக்கி அவர் ரோல் மெட்டீரியல் ஆக்கி அந்த மனுஷன் இதே இல்லாமல் பிறகு ஐக்கிய பிறகு தான் தளபதி வந்தான். தளபதி இந்த மீடியாவெல்லாம் மீட் பண்ணாமல் அதெல்லாம் இதாக்காமல் கணக்காக பிளானாக போகிறதையே இந்த விஜயகாந்துக்கு நடந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக வேண்டி பிளானாக ஒவ்வொரு விஷயமாக சரியாக வந்துட்டுருக்கு. இப்போ 30% மேலே வந்துடுச்சு டிவிகேக்குன்னு சொல்லிட்டு. தனி மெஜாரிட்டியில் இப்போ வெத்துற நிலைமையில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கோல போயிட்டு முட்டு கொடுக்குறீங்களே மேடம் டிஎம்கேக்கு. என்ன மேடம் இது? தமிழ்நாட்டு அரசியல், எனக்கு தமிழ்நாட்டு அரசியல் அவ்வளோ தெரியாது எனக்கே. ஆனால் நீங்கள் செய்கிறது பார்க்கோல எனக்கே நீங்கள் செய்கிறது பிள்ளைன்னு விளங்குது மேடம். தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்போ எப்படி இருக்கும்? ஒழுங்கான ஒரு தேமுதிக தொண்டனுக்கு எப்படி போயிட்டு ஓட் போடுவா இந்த தேனம் போயிட்டு திமுக கவர்மெண்ட்டோடு நீங்கள் இருக்க போக்கல? இட்ஸ் வெரி ராங் மேடம், வெரி வெரி ராங் மேடம். என்ன சொல்கிறது எனக்குன்னா தெரியல. ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு எனக்குன்னு தெரியல. நாங்கள் உங்களை அலையன்ஸுக்கு வாங்கன்னு நாங்கள் கூப்பிடல. அப்போயும் நீங்கள் போயிட்டு சேர்ந்த இடம் தான் எங்களுக்கு பிடிக்கல. அந்த ஊழல் நிறைஞ்ச அரசாங்கம், அந்த அவ்வளோ ஊழல்லாம் நீங்களே எத்தனை மேலையில் சொல்லியிருக்கீங்க. திமுக இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு, அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு அங்கே சேர்றேன்டாக்க என்ன சொல்ல எனக்கு விளங்குதில்லை. என்ன சொல்லன்ட்டு நீங்கள் உங்களோட இதுக்கெல்லாம் தேமுதிக தொண்டர்கள்னு சொல்கிறது கேப்டன்ட ரசிகர்மாள். மிச்சமே மோஸ்ட்லி 90% இல்லை 100% கேப்டன்ட ரசிகர்மாள் தான் இல்லையா? அப்படி இருக்க போக்குள்ள கேப்டன்ட என்னது, அவரோட குறிக்கோள் என்னது? அவர் என்னத்துக்காக ஒரு கட்சி தோங்கினார்? அவர் அந்த கட்சியை தோங்கி என்னத்துக்காக அவ்வளோ தூரம் வளர்த்துட்டு வந்தார்? கொண்டு போயிட்டு ஈடு வைக்கிறதுக்காக திமுக கிட்ட. அவங்களோட தொண்டர்கள் கூட எப்படி இதை அக்செப்ட் பண்ணுவாங்க? அவங்க எப்படி எந்த மைண்ட் செட்டோடு அவங்க இப்போ உங்களை நீங்கள் அதில் இப்போ தலைவராக இருக்க சுற்றி உங்களை எதிர்க்க இயலாத நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்க எப்படி ஓட் போடுவாங்க உங்களோட இதுக்கு அலையன்ஸுக்கு? அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நாங்கள் போயிட்டு திமுகக்கா ஓட் போடணும், நாங்கள் இந்த ஊழல் நிறைஞ்ச திமுகக்கா போயிட்டு நாங்கள் வாக்களிக்கணும் அப்படின்றது அவங்களோட மைண்ட் செட்டில் ஓடும், கட்டாயம் ஓடும். அப்படி தான் இருக்கும். ஏன்டா இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு விஜயகாந்த் சார்ட ரசிகர்கள்னு சொல்கிறது அவங்க உயிராக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த மனுஷனை அப்படின்ட்டு. அந்த மனுஷன்ட கடைசி ஊர்வலத்துக்கு எவ்வளோ பெரிய க்ரௌடுன்னு வந்துச்சு விஜயகாந்த் சார் ஊர்வலத்துக்கு, தெரியும் தானே? அப்படி அவ்வளோ ரசிகர்களை கொண்டு வச்சிருந்த மனுஷன் இல்லையா? அப்படியே லேஸில் அப்படி ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் லேஸில் யாருக்கும் வரமாட்டாங்க. என்ன விஜயகாந்த் இருக்க காட்டியும் அவர் ஒரு நாளும் திமுகவுக்கு ஆதரவாக ஒரு நாளும் அவர் பேசலை. அவர் திமுகவுக்கு ஆதரவாக ஒரு இதுவும் இதாக்கல. அவங்களோட ஊழலை தான் சுட்டி காட்டிகிட்டு இருந்தார்.
அப்படி இருக்க போக்கில் நீங்கள் எப்படி போயிட்டு அலைன்ஸ் வச்சிங்க? பெட்டி எதுவும் கொடுத்துட்டாங்களா மேடம்? எவ்வளோ கிடச்சி? பெரிய பெட்டியா மேடம் இல்லாட்டி சின்ன பெட்டி கிடச்சா? விஜய் பிரபாகர் அண்ணே சொன்னீங்களே விஜய் அண்ணனும் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். அம்மா வேற சொன்னாங்க எங்கள் வீட்டு பிள்ளை விஜயும் அப்படின்ட்டு. இருந்து கடைசியில் போயிட்டு கட்சி அப்படியே தார கொடுத்துட்டீங்களே.